வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் மேக்ஸ் ட்ரிக்னாமெட்ரி பார்ட் 2, அதாவது ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ டேபிள் பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ டேபிள், அது எப்படி பயன்படுகிறது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய பார்ட் 1 வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு பித்தாகரஸ் தியரம் பற்றி பார்த்தோம். பித்தாகரஸ் தேற்றத்தை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். அந்த பித்தாகரஸ் தேற்றத்தை பற்றி இப்போ சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருவோம். பித்தாகரஸ் தேற்றம் என்னென்னா, ஒரு செங்கோண முக்கோணத்தில் ஹைப்போதினஸுக்கும் மற்ற 2 பக்கங்களுக்கும் இடையில உள்ள தொடர்பை பற்றி விவரித்தது பித்தாகரஸ் தேற்றம். ஹைப்போதினஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஹைட் ஸ்கொயர். இதான் அந்த ஃபார்முலா. பித்தாகரஸ் தேற்றத்தின் மூலமாக என்ன கண்டுபிடிக்க முடியும்னா, ஏதாவது 2 பக்கம் அளவுகள் நமக்கு கிடைச்சா, பேஸ் ஹைட் அல்லது பேஸ் ஹைப்போதினஸ் ஹைட், ஏதாவது 2 பக்கத்துடைய அளவு கிடைச்சா 3வது பக்கத்துடைய அளவை நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இப்போ ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் என்னத்துக்கு பயன்படுகிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா, இதில் ஈஃபில் டவர். இந்த டவர் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு உலக அதிசயத்தில் ஒன்று. இந்த ஈஃபில் டவரில் இதனுடைய உயரத்தை கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஈஃபில் டவருடைய ஹைட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது அதுக்கு நமக்கு இதே பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தணும்னா என்ன வரும், ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம பார்த்தோம்னா, இது பேஸ், இது ஹைட்டு, இது ஹைப்போதினஸ் வச்சுட்டோம்னா, ஹைப்போதினஸும் ஹைட்டும் பேஸும் தெரிஞ்சால் தான் ஹைட்டை கண்டுபிடிக்க முடியும் அஸ் பர் பித்தாகரஸ் தேற்றம். ஆனால் இதில் நமக்கு இதை கண்டுபிடிக்கிறது, இப்போ கீழே உள்ள இந்த பேஸ் அளவு, அதாவது இந்த டவருடைய மைய புள்ளி அடிமட்ட புள்ளியிலிருந்து நம்ம அளவெடுக்கக்கூடிய ஒரு பேஸுடைய அளவை நம்ம அளந்துடலாம், ஈஸியாக ஒரு டேப் வச்சு அளந்துடலாம். ஆனால் இதிலிருந்து கர்ணமாக இருக்கிற அந்த டவருடைய அந்த மேல் உச்சிக்கும் இந்த பாயிண்ட்டையும் அளக்கிறது ரொம்ப கஷ்டம். ப்ராக்டிக்கலி அதில் டேப்பெல்லாம் பிடிச்சி கரெக்டாக அளக்க முடியாது. அது மாதிரி இதனுடைய ஹைட்டை அளக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன காரணம்னா, உள்ள ஸ்ட்ரக்சர் வழியாக டேப்பை நம்ம உள்ள நுழைச்சி அளக்க முடியாது. அப்போது இது மட்டும்தான் நமக்கு ஈஸியாக அளக்க முடியும். அப்போ இந்த ஒரு அளவை வச்சு இதை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு தான் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ டேபிள்ஸ் பயன்படுது. அது என்ன ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ டேபிள், அது எப்படி பயன்படுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு இன்னொரு அளவும் வேணும். அது என்ன அளவுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்கிற ஆங்கிள், இது எவ்வளோ டிகிரின்னு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம்னா, இந்த டிஸ்டன்ஸையும் இந்த ஆங்கிளையும் வச்சு இந்த உயரத்தையோ அல்ல இதையோ எதை வேணாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ டேபிள் அதுக்கு பயன்படுகிறது. இப்போ இது நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ டேபிள். ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸை முதல்ல பார்ப்போம். பேசிக்கான ரேஷியோஸ் 3 இருக்குது. அது என்ன 3 ரேஷியோனா, சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா. சைன் தீட்டாங்கிறது என்னென்னா, ஆப்போசிட் சைட் பை ஹைப்போதினஸ். அதாவது அந்த ஆங்கிளில் நம்ம எதிர்பக்கமும் அந்த கர்ணமும் சேர்ந்தால் அது சைன் தீட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இது ஒரு முக்கோணம் வச்சுட்டா இதில் எதிர்பக்கம் இங்கே, கர்ணம் இங்கே இருக்குது. இந்த இடத்துல இந்த முக்கோணத்தில் எதிர்பக்கம் கர்ணம், இதை வச்சு இந்த 2 கடையில் உள்ள ரேஷியோ சைன் தீட்டா. காஸ் தீட்டாங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்ஜசன்ட் சைடு, இதான் ஆங்கிள் அப்படின்னு வச்சுட்டா, ஆங்கிளுடைய பக்கத்தில் இருக்கிற அட்ஜசன்ட் சைடுக்கும் இந்த கர்ணத்துக்கும் உள்ள ரேஷியோ தான் காஸ் தீட்டா. சரி, டேன் தீட்டா என்னன்னு பார்க்கணும்னா, சைன் தீட்டாவுக்கும் காஸ் தீட்டாவுக்கும் உள்ள ரேஷியோ தான் டேன் தீட்டா. அதாவது ஆப்போசிட் சைடுக்கும் அட்ஜசன்ட் சைடுக்கும் உள்ள ரேஷியோ தான் டேன் தீட்டா. இது பேசிக் ரேஷியோஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரியுடைய பேசிக் ரேஷியோஸ். இப்போ இதை நம்ம இப்போ அதனுடைய பாயிண்ட்ஸ் நார்மலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸ்கூலில் நான் உங்களுக்கு எல்லாத்துமே கம்ப்ளீட்டாக அந்த டேபிளை ஒரு டேபிள் மாதிரி ஃபார்மில் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. 30 முக்கியமான டிகிரிஸ், 0, 30, 45, 60 and 90. இந்த எல்லா டிகிரியிலையும் சைன் காஸ் டேனுக்குள்ள ஃபார்முலா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. சிம்பிளாக நம்ம ஃபார்முலாவை மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு அதுபடி கணக்குகள் செஞ்சுட்டு போயிடுவோம். இப்போ அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும்ல. நமக்கு நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் நிறைய அந்த ட்ரிக்னாமெட்ரிக்கில் நம்ம நல்லா புகுந்து விளையாடலாம். அதுக்கு பயன்படுறது தான் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ டேபிள். அது எப்படி டெரைவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதற்கான முதல் படி யூனிட் சர்க்கிள். அது என்ன யூனிட் சர்க்கிள்? சரி, இப்போ நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் பற்றி பார்க்க போகிறோம். ட்ரிக்னாமெட்ரிங்கிறது முக்கோணத்தை பற்றிய விஷயம், முக்கோணவியல், திரிகோணம், முக்கோண இயல். அதில் நம்ம யூனிட் சர்க்கிளை வச்சு பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதே ஆச்சரியமாக இருக்குல்ல.
என்ன காரணம்னா மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சொந்தக்காரங்க தான். வட்டத்துக்கும் முக்கோணத்துக்கும் சதுரத்துக்கும் செவ்வகத்துக்கும் பாலிகன் சொல்லுவாங்கல்ல, அந்த அறுகோணம் ஐங்கோணம் எல்லாத்துக்குமே தொடர்பு இருக்கு. இன்டர்னலா உள்ள எல்லாருமே சொந்தக்காரங்க. நம்ம ஒரு ஆளை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும் போதாது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா இன்னொரு ஆளையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், தெரியாதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். அதுக்கு ஒரு யூனிட் சர்க்கிள் மூலமாக ட்ரிக்னாமெட்ரிக் அந்த முக்கோணத்தை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இது ஒரு யூனிட் சர்க்கிள். அது என்ன யூனிட் சர்க்கிள்னா, யூனிட்னா ஒன்று, வெறுமனே ஒரு யூனிட்னு சொன்னால் 1 யூனிட்னு அர்த்தம். அப்போ 1ங்கிற அளவை வச்சு வரையப்பட்ட ஒரு வட்டம். 1ங்கிறது 1 மில்லிமீட்டராக இருக்கலாம், 1 சென்டிமீட்டராக இருக்கலாம், 1 அடியாக இருக்கலாம், 1 மீட்டராக இருக்கலாம். ஆனால் அது வந்து 1ங்கிற அளவை பேஸ் பண்ணி வரையப்பட்டிருக்கு. இப்போ வந்து இது வந்து 1 சென்டிமீட்டர்னு வச்சுக்கணும். நம்மளுடைய உதாரணத்தில் இந்த சர்க்கிள் வந்து 1 சென்டிமீட்டர் ஆரத்தில் வரையப்பட்ட ஒரு சர்க்கிள். அது வந்து யூனிட் சர்க்கிள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த சர்க்கிளில் நம்ம இதில் வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவை பார்ப்போம். இந்த இடத்துல முக்கோணம் மாதிரி இல்லாமல் இப்போ நம்ம முதல்ல ஜீரோவுக்கு பார்க்குறோம். என்ன ஜீரோவுக்கு நம்ம பார்க்குறோம்னா, ஜீரோ வந்து இங்கே உள்ள டிகிரி வந்து 0, அதாவது அட்ஜசன்ட் சைடுக்கும் ஹைப்போதினஸுக்கும் இடையில உள்ள டிகிரி 0வாக இருக்கிறப்ப சைன் 0 என்ன வேல்யூ, காஸ் 0 என்ன வேல்யூ, tan 0 என்ன வேல்யூ பார்ப்போம். நம்ம முதல்ல சைன் காஸ் மட்டும் பார்ப்போம். tan வந்து அதுக்கப்புறம் அதை வச்சு ஈஸியாக பார்த்துடலாம். இப்போ சைன் 0 என்ன வேல்யூ, சைன்கிறது என்ன பார்த்தோம், ஆப்போசிட் சைடு பை ஹைப்போதினஸ். ஆப்போசிட் ரெண்டுமே 0ங்கிறப்ப அட்ஜசன்ட் சைடுக்குள்ள லைனும் ஹைப்போதினஸ் லைனும் ஒரே லைன் தான், அதுக்கு நடுவில் எந்த விதமான கேப்பும் இல்லை. அப்போ ஆப்போசிட் சைடு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆப்போசிட் சைடு இது உயரமாக இருந்தால் தான் அந்த ஹைட்டுக்கு ஆப்போசிட் சைடுன்னு ஒன்று இருக்கும். இந்த முக்கோணமே இது முக்கோணமே இல்லை, இது ஒரு லைன் தான். அப்போ 0ங்கிறப்ப அது முக்கோணமாகவே இல்லை. ஆப்போசிட் சைடு, தெர் இஸ் நோ ஆப்போசிட் சைடு. அப்போ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு அப்படின்னு போடுறப்ப அது 0, அதனால அது வந்து 0. சரி, காஸ் தீட்டாக்கு என்ன பார்த்தோம், அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போதினஸ். அட்ஜசன்ட் சைடு எவ்வளவு, 1 தான், ஹைப்போதினஸும் 1 தான். அப்போ 1/1 இஸ் ஈக்குவல் டு 1, அதனால காஸ் தீட்டா வந்து 1. ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு வேல்யூவை கண்டுபிடிச்சோம். இப்போ ஒவ்வொரு வேல்யூவாக கண்டுபிடிச்சி இதில் நிரப்ப போகிறோம். இந்த ரெண்டு வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சைன் தீட்டா, சைன் 0 இஸ் ஈக்குவல் டு 1, காஸ் 0 இஸ் ஈக்குவல் டு சைன் 0 இஸ் ஈக்குவல் டு 0, காஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது ஒரு முக்கோணம். இது வந்து 30 டிகிரி. ஏன்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து நமக்கு இதான் முக்கியமான டிகிரிஸ். அதுக்கு மட்டும் பயன்படுத்தி ஒரு டேபிள் பயன்படுத்திடுவாங்க. உங்களுக்கு ஸ்கூலில் எங்களால் இந்த டிகிரிஸாக பெரும்பாலும் பயன்பாட்டில் இருக்கும். இது இல்லாமல் மற்ற டிகிரியாக இருந்தால் அதுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள்ஸ் இருக்குது, அந்த டேபிளை பயன்படுத்தி தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 30 டிகிரிக்கு பார்ப்போம். அப்போ 30 டிகிரியில் ஒரு லைன் இந்த மைய புள்ளியிலிருந்து இந்த வட்டத்துடைய சர்க்கிளுடைய பார்டரை நோக்கி வரைஞ்சிக்கிடுறோம். அப்போ இதனுடைய லென்த் எவ்வளோ இருக்கும், இது வந்து 1. நம்ம ஏற்கனவே யூனிட் சர்க்கிள் சொல்லியிருக்கோம், இது 1. அப்போ இதுவும் 1 தான். ரெண்டு கடையிலோட டிகிரி எவ்வளவு, 30 டிகிரி. 30ல் லைன் வரைஞ்சாச்சு. அடுத்த ஸ்டெப்பு, அந்த 30 டிகிரி இந்த சர்க்கிளில் கட் பண்ணுற இடத்துல இருந்து செங்குத்தாக இந்த கீழே உள்ள நம்ம பேஸ் லைன் இருக்கிறவோ அந்த லைனுக்கு ஒரு செங்குத்து கோடு ஒன்று வரைகிறோம். அப்போது இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம் நமக்கு கிடைத்து விட்டது. இந்த செங்கோண முக்கோணத்துக்கு நம்ம பேர் வைக்கிறோம். இது வந்து சென்டர் பாயிண்ட்ங்கிறதுனால 0, அதை O அப்படின்னு வச்சுக்கலாம். PQ, OPQங்கிற ஒரு முக்கோணம். இதில் Q வந்து 90 டிகிரி, O வந்து 30 டிகிரி. இதை நம்ம வரைஞ்சிக்கிட்டோம். இப்போ அடுத்தது, இப்போ 30 டிகிரியில் நம்ம சைனும் காசும் கண்டுபிடிக்கணும். சைன்கிறது எந்த பக்கம்னா PQ அப்படிங்கிற லைன் தான் சைன். அதனுடைய வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்புறம் OQ அப்படிங்கிற இதுதான் காஸ் தீட்டாவுடைய வேல்யூ. இப்போ அதை கண்டுபிடிக்கணும். இப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படின்னு அடுத்தது பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணிட்டோம்னா, இந்த செங்கோண முக்கோணம் இதில் வந்து இது 30, இது 90 நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது வந்து 1, ஒரு யூனிட் அப்படிங்கிற யூனிட் சர்க்கிள்ங்கிறதுனால 1 அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த செங்கோண முக்கோணத்தை அப்படியே இந்த பக்கம் ஒரு மிரராக மாற்றுறோம். இந்த சைடில் உள்ளதனுடைய இமேஜை மிரர் இமேஜாக மாற்றுறோம். இதை அப்படியே மடித்து இந்த பக்கம் போட்டால் என்ன கிடைக்கும், Pங்கிறது இங்கே P' கிடைக்கும். ஸோ OQP' அப்படிங்கிற ஒரு முக்கோணம் கிடச்சிருச்சு. இது 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி தான். இது 30 டிகிரி, இதுவும் 30 டிகிரி தான். ஏன்னா இது 30, இது 90னா இது எவ்வளவு, ஒரு முக்கோணத்துடைய 3 கோணங்களையும் கூட்டினா கிடைக்கிறது 180. இது வந்து 180 மைனஸ் 90 + 30னா 120.
180லேருந்து 120 கழிச்சோம்னா 60 டிகிரி. அடுத்தால இந்த முக்கோணத்தை பாருங்க. இந்த முக்கோணம் எப்படி இருக்கும்னா இந்த ரெண்டு, இந்த டிகிரி 30, இந்த டிகிரி 60 அப்படிங்கிறப்ப இதை நம்ம மிரர் இமேஜா மாத்துறப்ப இது ஒரு சமபக்க முக்கோணம், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளாக கிடைக்கும். இது ஒரு சமபக்க முக்கோணம். அப்போ ஓபி இஸ் ஈக்குவல் டு பிபி டேஷ் இஸ் ஈக்குவல் டு பி டேஷ் ஓ அப்படிங்கிற 3 லைனுமே சமமாக 1 1 1ங்கிற லைன் கிடைச்சிடும். இப்போ இதுதான் நமக்கு தேவை. நமக்கு என்ன தேவை? பிக்யூ தேவை. பிக்யூ தானே ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் சைடு தெரிஞ்சால் ஆப்போசிட் சைடுக்கும் ஹைப்போதெனஸுக்கும் உள்ள ரேஷியோ வந்து நமக்கு சைன் தீட்டா. அப்போ பிக்யூ நமக்கு கண்டுபிடிக்கணும். இது இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் என்ன பண்ணுறோம்னா இந்த ரெண்டும் இது 60. அப்போ இதுதான் இந்த பக்கம் நம்ம திருப்பி போட்டிருக்கோம். அப்போ இதுவும் 60 தான். இது 90, இது 60 அப்படின்னா இது 30 தான். அப்போ இந்த 60 டிகிரியை இந்த கோடு ஓக்யூ அப்படிங்கிற கோடு என்ன பண்ணுது? பாதியாக கட் பண்ணுது. அப்போ இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பி டேஷ்ங்கிற இந்த 1 யூனிட் லென்த் உள்ள லைனை இந்த பிக்யூ அப்படிங்கிற இது வந்து இந்த லைன் வந்து ஓக்யூங்கிற லைன் பாதியாக கட் பண்ணும். அப்போ இதனுடைய வேல்யூ எவ்வளோ இருக்கும்? இதில் பாதி இருக்கும், 0.5 இருக்குது. அதனால அப்போ சைன் 30 இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லுவாங்கன்னா 0.5 அல்லது 1/2. 0.5னா அரை. அரைங்கிறத எப்படி சொல்லுவாங்க? ரேஷியோவில் போடுறப்ப இந்த மாதிரி டெசிமலாக போடணும்னா என்ன செய்வாங்க? ஃப்ராக்ஷனில் 1/2ன்னு சொல்லுவாங்க. சைன் 30 இஸ் ஈக்குவல் டு 1/2. சரி, காஸ் 30ங்கிறது இந்த இடத்துக்கும் ஓக்யூவை பார்க்கணும். இந்த ஓக்யூ எப்படி பார்க்கலாம்னா இப்போ நம்ம பித்தாகரஸ் தேற்றத்தை இதுக்கு பயன்படுத்திடலாம். ஓபிக்யூ அப்படிங்கிற முக்கோணத்தில் 2 பக்கத்து அளவு நமக்கு கிடைச்சிருச்சு. இது 1ன்னு ஏற்கனவே தெரியும். இது 0.5 நம்ம இந்த ட்ரையாங்கிளை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். இது 0.5. அப்போ இந்த 2 அளவு கிடைக்குன்னா பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி இந்த அளவை கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 0.866ன்னு வந்திருக்குது. அது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்க்கலாம். ஹைப்போதினஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து பித்தாகரஸ் தேற்றம். ஹைப்போதினஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். அப்போ ஹைப்போதினஸ் ஸ்கொயர் வந்து 1 ஸ்கொயர், ஆப்போசிட் ஸ்கொயர் வந்து 0.5 ஸ்கொயர், அட்ஜசன்ட் வந்து நமக்கு தெரியலைன்னு வச்சுக்கிடுங்க. இப்போ கண்டுபிடிச்சிட்டோம், பட் தெரியலன்னு வச்சுட்டா எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? ஹோல் தி ரூட் ஆஃப் 1 மைனஸ் 0.25. இது வந்து 1 ஆயிரும். இது 0.5 இன்ட்டு 0.5 0.25ன்னு ஆயிரும். ஸோ ஹோல் தி ரூட் ஆஃப் 1 மைனஸ் 0.25 இஸ் ஈக்குவல் டு 0.75. ஹோல் தி ரூட் ஆஃப் 0.75 அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அது வந்து 0.866. அதான் அங்கே வந்திருக்கு. இது 1னா இது 0.5, காஸ் தீட்டாவுடைய ரேஷியோ வந்து 0.866. இந்த 0.866ன்னு போடாமல் டேபிளில் வந்து என்ன போட்டிருக்காங்க? √3/2ன்னு போட்டிருக்காங்க. அது என்ன காரணம்னா இந்த 0.86 வந்து 2ஆல் பெருங்க 1.732ன்னு வரும். 1.732ங்கிறது எதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், √3. அந்த √3யை 2ஆல் வகுத்தா கிடைக்கிறது, அதாவது 1.732 2ஆல் வகுத்தா கிடைக்கிறது 0.866. அதை அப்போ நம்ம நம்பராக போட்டிருக்கோம். டேபிள் பண்ணுறப்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க? √3/2 அப்படின்னு போட்டுருவாங்க. இப்போ சைன் 30 நமக்கு கிடைச்சாச்சு. அடுத்தது சைன் 45 காஸ் 45 கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவோம்? இதுல இருந்து 45 டிகிரியில் ஒரு லைன் வரைகிறோம். அந்த லைன் இந்த சர்க்கிளை, யூனிட் சர்க்கிளை கட் பண்ணுற இடத்துக்கு எம் அப்படின்னு நம்ம பேர் வச்சுக்கிறோம். இப்போ அடுத்தது அதுலேருந்து ஒரு செங்குத்து கோடு வரைகிறோம். அது ஓக்யூ அப்படிங்கிற இந்த பேஸ் லைனை கட் பண்ணுற இடத்த என்னு பேர் வச்சுக்கிட்டோம். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 45 டிகிரி முக்கோணத்தில் ஓஎம்என் அப்படிங்கிற ஒரு முக்கோணம் கிடச்சிருக்கு. 45 டிகிரி ஒரு கோணம், 90 டிகிரி ஒரு கோணம். சரி, இப்போ இது வந்து 90, இது 45. அப்படின்னா இது எவ்வளவு? 180லேருந்து இந்த ரெண்டையும் கூட்டி கழிச்சுட்டா முடியுது. அப்போ 90 45 135 180 மைனஸ் 135 = 45. அப்போ இதுவும் 45 தான், இதுவும் 45 தான். அப்போ ஜாமெட்ரியில் நமக்கு தெரியும் பேசிக், ரெண்டுமே ஒரே டிகிரியாக இருந்து இது 90ஆக இருக்குது. இந்த ரெண்டு ஒரே டிகிரியாக இருக்குன்னா இதுக்கு எதிர்பக்கமும் இதற்கு எதிர்பக்கமும் ஒரே அளவாக தான் இருக்கும். இதுவும் இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸ் தான், இது 5னா இது 5 தான், ரெண்டும் ஒரே அளவு தான். அதை முதல்ல அந்த ஜாமெட்ரி மூலமாக அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும், இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும், இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும், ரெண்டுமே ஒரே வேல்யூ தான். அதை கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம வந்து ஹைப்போதினஸ் இஸ் ஈக்குவல் டு, இதை வந்து 0.707 கண்டுபிடிச்சிருக்கோம். அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத இந்த ஃபார்முலாவில் பார்ப்போம். ஹைப்போதினஸ் தான் பித்தாகரஸ் தேற்றத்தில் ஹைப்போதினஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. இது ஹைப்போதினஸ் வந்து 1,
ஆப்போசிட்டும் நமக்கு தெரியாதுன்னு அசியூம் பண்ணிவிடுவோம், அட்ஜசன்ட்டும் தெரியாதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணி ரெண்டுக்குமே எக்ஸ்ன்னு போட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டோம்னா 2x² கிடைக்கும். அந்த 2x² இது 1² ஒன்றுன்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த ரூட் இங்கே போகும், ஹோல் தி ரூட் ஆஃப் 2x². அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறப்ப √2x அப்படின்னு வரும். அப்போ அந்த √2xக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் தான் இதனுடைய லென்த்து, அந்த ரேஷியோவை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், எக்ஸை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இந்த 1 அல்ல எக்ஸ் அங்கே வச்சுக்கிட்டு இந்த √2 அங்கே கீழே கொண்டு போகிறோம். அப்போ 1/√2 வந்துருச்சு. அப்போ 1/√2 தான் sin 45க்கு உள்ள வேல்யூ, அதான் cos 45க்கு உள்ள வேல்யூ அதான். ஏன்னா 45ங்கிறது 90ல் பாதி, ரெண்டு பக்கமும் 45 இருக்கிறதுனால ரெண்டு வேல்யூ ஒரே வேல்யூ தான். அது என்ன பண்ணிட்டோம், 1/√2ன்னு போட்டிருக்கோம், இங்கே 0.707 போட்டிருக்கோம். அது என்னன்னு குழம்ப வேண்டாம். √2 உடைய வேல்யூ டெசிமல் வேல்யூ 1.414 வரும். அதை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம 2ஆல் வகுத்துட்டோம். 1/√2 வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 2ஆல் வகுத்து பார்க்குறப்ப 0.707 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதனுடைய ரேஷியோ 0.707 தான். அடுத்தது 60 டிகிரி, sin 60 cos 60 ரெண்டையும் பார்க்க போகிறோம். இந்த 60 டிகிரி பார்க்குறப்ப அதில் சிம்பிளாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். அதை வந்து நம்ம 60 டிகிரியில் ஒரு லைன் வரைகிறோம், அது கே, கீழே வரைகிறோம் அந்த செங்குத்து கோடு, அது வந்து எல், எல்லாத்துலேயும் பண்ண மாதிரி தான். இது 60ன்னு வச்சுட்டோம். 60ன்னு வச்சுன்னா நீங்கள் பாருங்கள், இந்த முக்கோணத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். இந்த sin 30க்கு வரைஞ்ச இந்த முக்கோணம் OPQ அப்படிங்கிற முக்கோணமும் ஓ அப்புறம் KL அப்படிங்கிற முக்கோணமும் ஒரே முக்கோணம் தான். இது பாருங்கள், இதோடைய அமைப்பும் ஒன்று போல தான் இருக்கும். இங்கே 30 இருக்குது, இங்கே 60 இருக்குது. இதில் இந்த முக்கோணத்தில் OPQவில் எங்கே இருந்துச்சு, இங்கே 30 இருந்துச்சு, இங்கே 60 இருந்துச்சு. அவ்வளோதான் வித்தியாசம். அது அப்படியே மாறி இருக்கு, அதே முக்கோணம் தான். அப்போ நமக்கு சிம்பிளாக தெரியும், இந்த பக்கம் இது வந்து 0.866 நம்ம ஏற்கனவே sin 30க்கு cos 30க்கு கண்டுபிடிச்சது தான். இங்கே sin 30க்கு sin 60க்கு வருது, இதுக்கு வந்து 0.5. அப்போ 0.5னா 1/2, 0.866ங்கிறது √3/2, அதாவது 0.86 × 2 = √3/2 அப்படின்னு வந்துருச்சு. இங்கே உள்ள வேல்யூ இங்கே வந்துருச்சு, இங்கே உள்ள வேல்யூ இங்கே வந்துருச்சு. இங்கே ரெண்டுமே சமமாக இருக்குது. ஏன்னா 45ல் ரெண்டு லைனும் சமம் தான் அப்படிங்கிறனால சமமாக இருக்குது. இப்போ இதுவரையும் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு அடுத்தது 90 டிகிரி. 90 டிகிரியில் ஒரு லைன் வரைகிறோம். 90 டிகிரியில் ஒரு செங்குத்து லைன் வரைஞ்சாச்சு. அது JOJ அப்படிங்கிற இடத்துல அந்த லைன் போய் அந்த ஜேல போய் சர்க்கிளை, யூனிட் சர்க்கிளை கட் பண்ணுன்னு சொல்லுவேன். இப்போ இந்த இதில் sin θ = 90 டிகிரி, sin θ = ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. இதில் ஆப்போசிட் சைடு ஹைட் வந்து கிடச்சிச்சு. இந்த இது இங்கே இவ்வளோ ஹைட் கிடச்சிச்சு. இது என்னது, நம்ம இந்த சர்க்கிளுடைய ரேடியஸ் தான். அப்போ 1. அட்ஜசன்ட் சைடு ஆப்போசிட் சைடு பை ஹைப்போதினஸ், ஹைப்போதினஸ் எவ்வளவு, அதுவும் 1 தான். அப்போ 1/1 = 1. sin 90 = ரேஷியோ வந்து 1. சரி, cos 90 பார்ப்போம். cos 90க்கு அட்ஜசன்ட் சைடு இங்கே இருக்கா, இல்லை, இது ஒரே லைன் தான். இந்த லைனில் இங்கே வேல்யூவே இல்லை. அப்போ இது 0 டிவைடட் பை இது வந்து 1, இது ஹைப்போதினஸ் 1. அப்போ 0 / 1 = 0. அதுவும் இதான் வந்தாச்சு. ஸோ இந்த வேல்யூ எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வேல்யூவில் நீங்கள் ஒரே ஒரு 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 முக்கியமான பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா 0, 1/2, 1/√2, √3/2, 1. இது எப்படி இங்கேருந்து ஒரு ஆர்டரில் வந்திருக்கோ அதே ஆர்டர் இங்கேருந்து திருப்பி வருது. 0, 1/2, 1/√2, √3/2, 1. ஸோ சைன் எப்படி இருக்கோ 0லேருந்து 90க்கு, 90லேருந்து 0க்கு காஸ் அப்படி இருக்கும். இதை அதனால் இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை நீங்கள் ஈஸியாக அந்த டேபிளில் போட்டுடலாம். அதுவும் ஒரு பாயிண்ட்டு. இப்போ நம்ம sin θ, சைன் ரேஷியோ, காஸ் ரேஷியோ ரெண்டையுமே நம்ம இதில் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது பார்க்க வேண்டியது டேனுக்கு என்ன சொல்லியிருக்கோம், sin θ பை காஸ் θ அல்லது ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து tan θ = ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு அல்லது sin θ பை காஸ் θன்னு கூட வச்சுக்கலாம். அப்போ sin θ பை காஸ் θ, இங்கே sin θ பை காஸ் θன்னு வச்சுக்கிடுங்க. tan 0 எவ்வளவு பாருங்கள், 0/1 = 0. பேஸ் 1 இருக்குது, ஆனால் வேல்யூ 0ங்கிறப்ப அது 0வாக தான் இருக்கும். அடுத்தது 30, tan 30 = 1/2 டிவைடட் பை √3/2. இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா 1/√3ன்னு வந்திருக்கும். அடுத்தது 45, 1/√2 டிவைடட் பை 1/√2. ரெண்டும் மேலேங்களையும் ஒரே வேல்யூனா இது 1 தான். அப்போ tan 45 வந்து 1 தான். அடுத்தது tan 60,
tan 60 வந்து √3/2 டிவைடட் பை 1/2. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா √3 அப்படின்னு வந்துடும். அடுத்தது tan 90. tan 90 வந்து 1/0. எனிதிங் டிவைடட் பை 0 இருக்க முடியாது, இருந்தால் அது இன்ஃபினிட்டி தான், அது அன்டிஃபைன்டு வேல்யூ. இப்போ வந்து மேலே 1 இருக்குது, மேலே என்ன வேணாலும் இருந்து போட்டோம், கீழே பேஸ் வந்து 1 அல்லது ஏதோ ஒரு வேல்யூவாக இருக்கணும், நாட் 0. இது 0வாக இருக்கிறதுனால இது வந்து அன்டிஃபைன்ட் அல்லது இன்ஃபினிட்டி. tan 90 இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. இப்போ இந்த பேசிக் ரேஷியோஸ் வந்து 3 ரேஷியோ, அது என்னங்கிறத பார்த்துட்டோம். ஏன்னா சைன் தீட்டா ஃபுல்லாக வேல்யூ 0 to 90 டிகிரிக்கு 4-5 வேல்யூ முக்கியமான வேல்யூஸை பார்த்தாச்சு. அடுத்தது காஸ் பார்த்தாச்சு, அடுத்தது டேன் பார்த்தாச்சு. பேசிக் வேல்யூஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதுக்கு அடுத்த 3 செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது, அது வந்து நெக்ஸ்ட் லெவல். இதுக்கு அடுத்த லெவல் வேல்யூஸ் அது என்னென்னு பார்ப்போம், ரேஷியோஸ் அது என்னென்னு பார்ப்போம். இப்போ வந்து சைன் காஸ் டேனுக்கு அப்புறம் கொசிகன் சீக்கன் காட் அப்படின்னு 3 ரேஷியோஸ் இருக்குது. அது என்ன கொசிகன் சீக்கன் காட் அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸே பண்ணிட வேண்டாம். சைன் தீட்டாவுடைய தலைகீழின்னு சொல்லுவாங்க அல்லது ரெசிப்ரோக்கல்னு சொல்லுவாங்க. 1/sin தீட்டா தான் கொசிகன் தீட்டா. ஸோ சைன் தீட்டா என்ன வேல்யூ அதை 1/, அந்த வேல்யூ போட்டிங்கன்னா உங்களுக்கு கொசிகன் தீட்டா கிடச்சிரும். காஸ் தீட்டாவுடைய ரெசிப்ரோக்கல் தான் சீக்கன் தீட்டா. அப்புறம் காஸ் தீட்டாவுடைய tan தீட்டாவுடைய ரெசிப்ரோக்கல் தான் காட் தீட்டா. அது என்ன tan தீட்டான்னு பார்த்தீங்கன்னா tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. ரெசிப்ரோக்கலாக இருக்காங்க. நார்மலாக tan தீட்டா எப்படி வந்திருக்கும், சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு வந்திருக்கும். இதில் வந்து தலைகீழ வந்திருக்கு, காஸ் தீட்டா பை சைன் தீட்டா, அது அப்படியே மாறி வந்திருக்கு. இதில் 1/1 இருந்துச்சு, இதில் நார்மலாக எப்படி இருந்துச்சு, tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா இருந்துச்சு, இங்கே காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ இந்த 3 வேல்யூயும் எப்படி ஃபில்அப் பண்ணியிருக்குன்னு இங்கே பார்ப்போம். 3 வேல்யூமே நம்ம போட்டாச்சு. ஆனால் இதோடைய தலைகீழி தான். நீங்கள் கண்டுபிடிச்சா 0 1/0ன்னு போட்டால் அது இன்ஃபினிட்டி தான். இங்கே 1ன்னு போட்டிருக்கு, 1/1 1 தான். 0ன்னு போட்டிருக்கு, 1/0 இன்ஃபினிட்டி தான். ஸோ 1/1/2ன்னு போட்டால் அது 2 தான். அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியே எல்லா வேல்யூமே நம்ம ப்ளாட் பண்ணியாச்சு. இப்போ சிம்பிளாக நம்ம கண்டுபிடிச்சது எது கண்டுபிடிச்சோம், இந்த ஒரு லைன் சைன் தீட்டாவை மட்டும் நம்ம டெரைவ் பண்ணி அதை ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, பித்தாகரஸ் தேரம் எல்லாத்தையும் வச்சு கண்டுபிடிச்சோம். அதை கண்டுபிடிச்ச உடனே அதனுடைய அப்படியே ஆப்போசிட்டில் இது வருது, இந்த ரெண்டுக்குள்ள ரேஷியோவில் இது வந்துருச்சு, இந்த 3 கூடிய தலைகீழியாக இந்த 3 கிடச்சிருச்சு. ஸோ கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ டேபிள் நமக்கு கிடைத்து விட்டது. இப்போ நீங்கள் இதை புரிஞ்சு செய்கிறப்ப உங்களுக்கு நாளைக்கு ட்ரிக்னாமெட்ரிக்கில் வரக்கூடிய கால்குலேஷன்ஸ்லாம் இன்னும் தெளிவாக புரிஞ்சு கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அதற்காக தான் நம்ம இந்த வீடியோவை நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.